السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال نبينا صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية. அளவற்ற அருளும் நிகரற்ற அன்புடையமாகிய அந்த வல்ல அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அவனுடைய சாந்தியும் சமாதானமும் கிருபையும் அகில உலகத்திற்கு அருள்படையாக வருகை தந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய உத்தம சஹாபாக்கள் மீதும், குறிப்பாக நம்மவர்கள் மீதும் என்றென்றும் எப்பொழுதும் நிலவுமாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் புனித ரமலான் மாதத்திலே நோன்பு நோட்டவர்களாக, இரவில் நின்று வணங்கக்கூடியவர்களாகவும், இன்ன பிற கரும்புகளையும் நல்ல அமல்களையும் சதக்காக்களையும் தான தர்மங்களையும் செய்யக்கூடியவர்களாகவும் இந்த ரமலான் மாதத்தில் நாம் இருந்து கொண்டு வருகின்றோம். நாம் செய்யக்கூடிய இந்த இபாதத்துகளுக்கும் நல்ல அமல்களுக்கும் தான தர்மங்களுக்கும் நிறைவான கூலியாக சொர்க்கத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா வழங்குவானாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, முஸ்லிம்கள் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அந்த காரியம் அல்லாஹ் நினைத்தாலே தவிர அது நடக்காது என்று உறுதியாக நம்ப வேண்டும். அப்படிதான் இந்த உலகத்திலே முஸ்லிம்கள் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகின்றான். நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியங்களா இருந்தாலும் சரி, அது அல்லாஹ் நாடினால்தான் அது நடக்கும். இல்லை என்று சொன்னால் அது நடக்காது என்று உறுதியாக நம்பி வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் முஸ்லிம்கள். அதை அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸிலே நமக்கு தெளிவாக தெளிவுபடுத்துகிறது. அல்லாஹ் தான் இந்த உலகத்தை எல்லாமே அவன் தான் படைத்திருக்கிறான். அவன் மூலமாக தான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவன் இல்லாம இந்த உலகத்திலே எதுவுமே நடக்காது என்பதை திருக்குர்ஆனிலே பல இடங்களில் நமக்கு அல்லாஹ் சொல்லித் தரும் பொழுது, தூலிஜுல் லைல ஃபில் நஹாரி வ தூலிஜுல் நஹார ஃபில் லைலி வ துஃரிஜுல் ஹய்ய மினல் மய்யித்தி வ துஃரிஜுல் மய்யித்த மினல் ஹய்யி வ தர்ஸுகு மன் தஷாஉ பிகைரி ஹிசாப். அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லித் தருகிறான், இரவை பகலிலே அவன் நுழைக்கின்றான், பகலை இரவிலே அவன் நுழைய வைக்கின்றான். அதே போன்று மரியத்தில் இருந்து உயிர் உள்ளதை நீயே வெளியாக்குகின்றான், நீயே உயிர் உள்ளதிலிருந்து மரித்ததையும் வெளியாக்குகின்றாய், நீ நாடியோருக்கு கணக்கின்றி கொடுக்கின்றாய் என்று மக்களுக்கு மத்தியிலே சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா என்று சொல்ல வைக்கிறான். என்று சொன்னால், இரவு பகலாகவும் பகல் இரவாகவும், அதே போன்று இந்த பூமியில் இருக்கின்றது, பூமியில் இருப்பதை உயிர் உள்ளதையும் மரிக்கின்றதும், மரித்தில் இருந்து உயிர் கொடுத்து எழுப்புவதும் எல்லாமே அல்லாஹ் தான் என்று அல்லாஹ் தஆலா திருமறையிலே நமக்கு சொல்லித் தருகின்றார்.
இப்படி இந்த உலகத்திலே எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் தான் நடக்கிறது. அவனை நம்பிதான் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்ற அடிப்படையிலே அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறார் என்றால், இதை முஸ்லிம்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அதை புரிந்து அவனுடைய நினைவோடு இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா ஒரு வார்த்தையை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான். அதுதான் இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தை. இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில அப்படி ஒன்றி போயிருக்கிறது. சர்வ சாதாரணமாக நாம் எதற்கு எடுத்தாலும் இன்ஷா அல்லாஹ் வருகிறேன், இன்ஷா அல்லாஹ் கொடுக்கின்றேன், இன்ஷா அல்லாஹ் சந்திக்கின்றேன். இப்படி நம்முடைய வாழ்க்கையில அந்த இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தை ஒன்றி இருக்கிறது. எப்படி ஒரு முஸ்லிமை பார்த்தவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கை கொடுக்கின்றோமோ, அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம பேசும் பொழுது இன்ஷா அல்லாஹ் தருகிறேன், இன்ஷா அல்லாஹ் வருகிறேன், இன்ஷா அல்லாஹ் சந்திக்கிறேன் என்ற வார்த்தை தான் அதிகமாக. இதை அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்ல வைக்கின்றான். இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது எப்பொழுதும் அந்த இறைவனுடைய சிந்தனையோடு இருக்க வேண்டும். அவனால் தான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டு இருக்கிறது என்ற சிந்தனையோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். இந்த இன்ஷா அல்லாஹ் சொல்வதனுடைய நோக்கத்தை பற்றியும் அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லித் தரும் பொழுது, அவனிடமே மறைவானவற்றின் திறவுகோல்கள் இருக்கின்றன, அவற்றை அவனன்றி வேறு யாரும் அறிய மாட்டார்கள். கரையிலும் சரி கடலிலும் சரி எல்லா இடங்களெல்லாம் அவன் அறியக்கூடியவனாக இருக்கின்றான். எந்த அளவுக்கு அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொன்னால், வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா, ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை பூமியிலே விழுகிறது என்று சொன்னால் அவனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு இலை கூட பூமியிலே விழுவது கிடையாது. அவன் அறிந்துதான் ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை பூமியிலே விழுகிறது, அவன் அறியாமல் அந்த இலை கீழே விழாது என்று அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காமிக்கிறான் என்று சொன்னால், எல்லாமே அவனுடைய நாட்டம்தான். அவனுடைய நாட்டம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. குழந்தை செல்வத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். குழந்தை செல்வம் என்பது கூட மனிதனுடைய திறமையால் குழந்தை பிறக்காது, மனிதனுடைய திறமையால் குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லாஹ் திருமறையில் சொல்லி காமிக்கும் பொழுது, சில மக்களுக்கு நாம் ஆண் குழந்தைகளை வழங்குகின்றோம், சில மக்களுக்கு பெண் குழந்தைகளை வழங்குகின்றோம், இன்னும் சில மக்களுக்கு ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளையும் சேர்த்து வழங்குகிறோம், இன்னும் சில மக்களுக்கு குழந்தை இல்லாத பாக்கியத்தையும் நாம் வழங்கியிருக்கிறோம், குழந்தை இல்லாமல் நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா இந்த குழந்தை செல்வத்தை பற்றி சொல்லித் தரும் பொழுது அதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டம்தான். எவ்வளவு நீ மருத்துவமனை சென்றாலும், எவ்வளவு லட்சக்கணக்கான முறையில செலவு செய்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால்தான் அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டம் தான். அதே மாதிரி இந்த உலகத்திலே இந்த நேர்வழி என்பது இருக்குது இல்லையா, ஹிதாயத் என்ற ஒரு நேர்வழி நமக்கெல்லாம் நேர்வழி கிடைத்திருக்கிறது. இதற்காக வேண்டி நாம் முயற்சி எடுக்கவில்லை. இந்த நேர்வழி கிடைக்க வேண்டும் என்பதற்காக நம்ம குர்ஆனை படித்திருக்கிறோமா, குர்ஆனை ஆராய்ந்து பார்த்திருக்கிறோமா, இஸ்லாமிய என்ற ஒரு மார்க்கம் இருக்கிறது உண்மைதானா என்று சொல்லி அலசி ஆராய்ந்து பார்த்து நம்ம முஸ்லீமாக இருக்கிறோமா என்றால் இல்லை. நாம் முஸ்லீம், நம்முடைய தாய் தந்தை முஸ்லீம், நம்முடைய தாய் தந்தைக்கு தாய் தந்தை முஸ்லீம், இப்படி ஒரு வாழையடி வாழையாக பரம்பரையாக நாம முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டு வருகிறோம். ஆனா உண்மையில் யார் சிந்திப்பார்கள்? இஸ்லாமிய அல்லாதவன் ஒருவன் குர்ஆனை படித்து அலசி ஆராய்ந்து பார்த்து அவன் வருவான். ஆனால் நமக்கு எந்த ஒரு தியாகம் இல்லாமல், எந்த ஒரு முயற்சி இல்லாமல் நமக்கு இந்த கொள்கை கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அது யாரு காரணம்? அல்லாஹ் தான் காரணம். நமக்கு நேர்வழி கிடைத்தது அல்லாஹ் தான் காரணம். அதை அல்லாஹ் தஆலா திருமறையிலே நமக்கு சொல்லித் தருகிறான். பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ மக்களுக்கு பிரச்சாரம் செய்தார்கள், எத்தனையோ மக்கள் இஸ்லாத்தை நோக்கி வந்தார்கள். ஆனால் கூடவே இருந்த தன்னுடைய பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்களுக்கு
இறுதி கட்டத்தை அடைகிறார். அவர் மரணப்படுக்கையிலே இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்தான் வளர்த்தார், வியாபாரத்தை கற்றுக் கொடுத்தார். அவர்தான் அழகான தன்னுடைய வீட்டிலே வைத்து வளர்த்தார். அவர் திருமணம் முடித்து வைத்தார். இப்படிப்பட்ட பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்கள் படிப்போடு இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் இஸ்லாத்திற்கு ஒரு நெருக்கமாகவே இருந்தார். அவர் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு உதவி செய்யக்கூடியவராகவும் இருந்திருக்கிறார். அபூ தாலிப் அவர்கள் மரணப்படுக்கையிலே இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பெரிய தந்தை பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டு லா இலாஹா இல்லல்லாஹ் என்று மாத்திரம் சொல்லிவிடுங்கள், இதை வைத்து மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்திலே சொல்லி மன்றாடி உங்களுக்கு சொர்க்கத்தை நான் பெற்றுத் தருவேன் என்று சொல்லி பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டு அன்போடு ஆசையோடு விருப்பத்தோடு சொல்லுங்கள் என்று பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டு கேட்டார். ஆனால் அவர் என்ன சொல்லிட்டாரு? நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் அப்துல் முத்தலிப் என்ற அவருடைய கொள்கையிலே அவருடைய மதத்திலே நான் மரணித்து விடுகிறேன், இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி அவர் மரணித்து விடுகிறார். அதை அல்லாஹ் திருமறையில சொல்லி காமிக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி காமிக்கிறான், இன்னக லா தஹ்தி அஹபப்த, நபியே நீங்கள் யாருக்கெல்லாம் நாடுகின்றீர்களோ அவர்களுக்கு நீ நேர்வழி காட்ட முடியாது. யாருக்கு சொல்லுகிறான்? சாதாரணமான மனிதன் நமக்கு சொல்லவில்லை, அகில உலக தூதருக்கு சொல்லி காமிக்கிறான். இன்னக லா தஹ்தி அஹபப்த, யாரை விரும்புகின்றாயோ, யாரை நீ நாடுகின்றாயோ, இவர்களுக்கெல்லாம் நேர்வழி கிடைத்துவிட வேண்டும் என்று நாடுகின்றாயோ அவர்களுக்கு நேர்வழி கிடைக்காது. வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா, அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு தான் நேர்வழி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யூத சிறுவனை சந்திப்பதற்காக செல்கிறார்கள். யூத சிறுவன் உடல்நலம் சரியில்லாமல் அவன் படுத்து படிக்கோடு இருக்கிறான். அவனை பார்ப்பதற்காக வேண்டி செல்கிறார்கள். அந்த யூத சிறுவனிடத்தில் பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டு தலையை தடவி விட்டு சொல்லுகிறான், சிறுவனே இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும், உனக்கு மறுமை நாளில் சொர்க்கம் கிடைக்கும் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது யூத சிறுவன் பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற தன்னுடைய தந்தையை பார்க்கின்றான். பார்க்கும் பொழுது தந்தை சொன்னார், அபுல் காசிமுக்கு பதில் சொல்லு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அன்பாக அழைப்பார்கள். அபுல் காசிம், அபுல் காசிம். ரசூலுல்லாஹ்வுடைய மகன் பேரு காசிம் ஒருத்தர் இருந்தார், மௌத்தாயிட்டார், சிறு வயதிலே மௌத்தாயிட்டார். அப்போ காசிமுடைய வாப்பாக்கு பதில் சொல்லு அப்படின்னு மகனுக்கு சொல்லுகிறார். அப்பொழுது அந்த யூத சிறுவன் அந்த இடத்திலே கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த யூத சிறுவனை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றினானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார். சாதாரண ஒரு யூத சிறுவன், யாரோ ஒரு சிறுவனுக்கு நேர்வழி கிடைத்தது. ஆனால் கூடவே இருந்து எவ்வளவோ பாதுகாத்தார், திருமணம் முடித்து வைத்தார், எவ்வளவோ உதவி செய்த பக்கத்தில் இருந்து தன்னுடைய பெரிய வாப்பாவுக்கு இந்த நேர்வழி கிடைக்கவில்லை. அப்போ நேர்வழியா இருந்தாலும் சரி, குழந்தை பாக்கியமாக இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால்தான் இது நடக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா திருமறையிலே நமக்கு சொல்லித் தருகிறார். அதனால்தான் நமக்கு இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் ஏன் சொல்லணும்? அதனுடைய மகத்துவம் என்ன? இன்ஷா அல்லாஹ் என்று சொன்னால் என்னிடத்தில் ஒன்றும் கிடையாது, அல்லாஹ் நாடில்தான் நடக்கும், அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் தான் நடக்கும். இது என்னிடத்தில் திறமைகள் இருக்கலாம், என்னிடத்தில் முயற்சிகள் இருக்கலாம், என்னிடத்தில் செல்வங்கள் இருக்கலாம், எல்லா விதமான வளங்கள் இருக்கலாம், இருந்தாலும் அவனுடைய நாட்டத்தினாலும் எல்லாமே நடக்கும். இன்ஷா அல்லாஹ் வருகிறேன், இன்ஷா அல்லாஹ் கொடுக்கின்றேன், இன்ஷா அல்லாஹ் சந்திக்கின்றேன் என்று ஒவ்வொரு வார்த்தையிலும் நம்ம சொல்கிறோம் என்றால் அந்த இன்ஷா அல்லாஹ் நாம் எப்படி சொல்லுகின்றோம், அந்த இன்ஷா அல்லாஹ்வை இந்த சமுதாயம் எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கும் பொழுது
ஒரு கேலி கூத்தாக தான் பயன்படுத்துகிறார். இன்ஷா அல்லாஹ் வருகிறேன் சொன்னால் வரவே மாட்டான். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வந்து கொடுப்பேன் என்று சொல்லுவான், கொடுக்கவே மாட்டான் அவன். இன்ஷா அல்லாஹ் வந்து நாளைக்கு போன் பண்றேன் அப்படின்னு சொல்லுவான், போன் பண்ணவே மாட்டான் அவன். என்ன இன்ஷா அல்லாஹ் சொல்ல நீ? இன்ஷா அல்லாஹ்வுடைய மதிப்பு என்ன? இன்ஷா அல்லாஹ்வுடைய மகிமை என்ன? நீ உண்மையாகவே வரக்கூடியவனாக இருந்தால் மட்டும்தான் இன்ஷா அல்லாஹ் சொல்லணும். நாளைக்கு வந்து நிச்சயமா நீ கொடுக்கக்கூடியவனாக இருந்தால் மட்டும்தான் இன்ஷா அல்லாஹ் சொல்லணும். வரமாட்டான் அவ்வளவுதான். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வருவேன் அப்படி என்றால் அவன் வந்தே ஆகணும். நீ இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு கொடுக்கவில்லை, சந்திக்கவில்லை, போன் பண்ணலன்னு சொன்னா நீ இன்ஷா அல்லாஹ்வை கேவலப்படுத்துகிறார் என்று பொருள். சமுதாயத்துல ஏதாவது அழைத்தால் என்றால் இன்ஷா அல்லாஹ் வந்துடுறேன், ஒரு இஃப்தார் இருந்து வந்துருங்க. ஒரு மாமியார் வந்து தன்னுடைய மருமகனுக்கு அழைப்பு கொடுக்கிறார். ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி நடந்தது. மாமியார் தன்னுடைய மருமகனுக்கு அழைப்பு கொடுக்கிறார், இது போல இஃப்தார் இருந்து வந்துருங்க அப்படின்னு சொல்லி. மருமகன் சொல்றார், இன்ஷா அல்லாஹ் வந்துடுறோம்மா. இன்ஷா அல்லாஹ் சொல்லாதீங்க, கண்டிப்பா வந்துருங்க. எப்படி? இன்ஷா அல்லாஹ் சொல்லாதீங்க, கண்டிப்பா வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இன்ஷா அல்லாஹ் என்ன? இன்ஷா அல்லாஹ் சொன்னாக்க வரமாட்டாங்க. இன்ஷா அல்லாஹ்னு சொன்னாக்கா இவன் தரமாட்டான் போல தெரியுது. இன்ஷா அல்லாஹ் சொல்லாதீங்க, கண்டிப்பா வந்துருங்க மருமகனே அப்படின்னு சொல்றத பார்க்கலாம். அப்ப இன்ஷா அல்லாஹ் இதுதான் புரிஞ்சு வச்சிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ்ங்கிறது எந்த அளவுக்கு ஒரு மகிமையானது, எந்த அளவுக்கு வந்து ஒரு வெயிட்டான ஒரு வார்த்தை எது என்பதை புரியாமல் தான் இருந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா திருமறையிலே பல நபிமார்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லாமல் அவர்கள் எதுவுமே செய்ய மாட்டார்கள். அது அல்லாஹ் தஆலா திருமறையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளை எடுக்கிறான். வலா தகூரன்ன லி ஷைஇன் இன்னி ஃபாயிலுன் ذلك கதா இல்லா ஐ யஷா அல்லாஹ். நபியே, நாளைக்கு நிச்சயமாக நான் செய்வேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டாம், இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லாமல். யாருக்கு அல்லாஹ் தஆலா கட்டளை இடுகிறான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளை இடுகிறான். நாளைக்கு நிச்சயமாக நான் செய்வேன் என்று மாத்திரம் மொட்டையாக சொல்லிவிடாது, அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால், அல்லாஹ் நாடினால் நிச்சயமாக நாளைக்கு நான் செய்வேன் என்று சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளை இடுகிறான் என்று சொன்னால், நபிமார்களும் கூட தங்களுடைய வாழ்க்கையிலே இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லாமல் இருந்தது கிடையாது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஹில்ரு என்ற ஒரு நல்ல அடியாரிடத்திலே நீ கல்வி கற்றுக் கொண்டு வா என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அனுப்புகிறார். அந்த ஹில்ரு என்பவர் நல்லடியார் மூசா நபியிடத்திலே சொல்லுகிறார், நீ என்னிடத்தில் பொறுமையாக இருக்க மாட்டாய், நீ என்னிடத்திலே நீ பொறுமையாக இருக்க மாட்டாய், நான் சில விஷயங்கள்லாம் செய்வேன், நீ பொறுமையாக இருக்க மாட்டாய் என்று சொல்கிறார். அப்பொழுது மூசா சொன்னாராம், கால தஜிதுனி இன்ஷா அல்லாஹு சாபிரா, நிச்சயமாக நான் அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் நான் பொறுமையாக இருப்பதை நீ காண்பாய் என்று இரு இடத்துல வந்து மூசா நபி சொன்னதாக அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காமிக்கிறார். அப்போ நபிமார்கள் கூட தங்களுடைய வாழ்க்கையில எந்த நேரத்திலும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாட்டத்தினால் நடக்கும் என்பதை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே மாதிரி நபி இப்ராஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கனவின் மூலமாக ஒரு கட்டளை இடுகிறான். எனக்காக வேண்டி உன்னுடைய மகனை இஸ்மாயிலை அறுக்க வேண்டும். இந்த விஷயத்தை தன்னுடைய மகனுக்கு சொல்லுகிறார் இப்ராஹிம் நபி அவர்கள். மகன் இஸ்மாயில் சொல்லுகிறார், ஒரு 15 வயது தான் இருக்கும். அந்த மகன் சொல்லுகின்றார், மகனே, இந்த மாதிரி அல்லாஹ் எனக்கு கட்டளை இட்டு இருக்கிறான், உன்னை அறுக்க வேண்டும் என்பதற்காக உன்னுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்கும் பொழுது, அப்பொழுது மகன், அந்த சிறிய வயதில் இருக்கிற அந்த மகன் இஸ்மாயில் சொன்னாராம், யா அபத்தி, என் அருமை தந்தையே, இஃபஅல் மா துஅமர், உமக்கு என்ன ஏவப்பட்டதோ அதை நீங்கள் செய்யுங்கள்.
லா தஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். நான் நிச்சயமாக நான் பொறுமை அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் நான் பொறுமையுள்ளவனாக இருப்பதை நீ காண்பீர். யார் சொல்றது? சிறிய வயதுல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நான் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் நான் பொறுமையோடு இருப்பேன் என்று சொன்னார்கள். எப்படிப்பட்ட ஒரு கட்டம் அது! உயிரே போகக்கூடிய கட்டம் அது. அந்த கட்டத்திலும் கூட இன்ஷா அல்லாஹ் நான் பொறுமையோடு இருப்பேன் என்று சிறுவன் சொன்னார் என்று சொன்னால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் எந்த அளவுக்கு தன்னுடைய மகனை அல்லாஹ்வுடைய நினைவோடு இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வளர்த்திருக்கார் என்பதை நாம் பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாராவது உடல் நலம் சரியில்லாமல் இருந்தார்கள் என்றால் அவர்களை சந்திக்கும் பொழுது பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டு தலையை தடவி விட்டு அங்கு சொல்லுவார்கள். என்ன சொல்லுவார்கள்னா, லா பாஸ, நீ கவலைப்படாதே, தவூரு இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் இந்த நோய் சரியாகிவிடும். பாருங்கள், அந்த இடத்திலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? இன்ஷா அல்லாஹ், கவலைப்படாதே, அல்லாஹ் நாடினால் இந்த நோயை அல்லாஹ்வுத்தாலா குணப்படுத்தி விடுவான், உன்னை பரிசுத்தப்படுத்தி விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலும் கூட நோயாளை சந்திக்கும் பொழுதும் கூட இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்றால் இந்த பழக்கத்தை நாம் போய் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். உடல் நலம் சரியில்லாதவர்களை போய் பார்க்க வேண்டும், அவர்களை விசாரிக்க வேண்டும். இது ஒரு சுன்னா, இது ஒரு நபி வழி. இதை யாரும் பின்பற்றுவது கிடையாது, அதிகமான மக்கள் பின்பற்றுவது கிடையாது. இது ஏதோ ஒரு தெரிந்தவர்களா இருந்தாலும், அல்லது நம்மை விட நல்லா படித்தவரா, அல்லது பேச்சாளரா, அல்லது செல்வம் உடையவரா, இவங்க ஏதாவது உடல்நலம் சரி எல்லாம் இருந்தால் போய் பார்க்கிறோம் நம்ம. ஆனால் இதுல பொருளாதாரத்துல குறைவாக இருக்க சாதாரண ஒரு மனிதர்கள் உடல்நலம் சரியில்லாமல் இருந்தால் யாருமே ஏறெடுத்து பார்ப்பது கிடையாது. ஆனால் ஒரு முஸ்லிம் எந்த நோயாளியாக இருந்தாலும் சரி அவர்களை போய் பார்க்க வேண்டும், விசாரிக்க வேண்டும், ஆறுதல் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த நோயாளியை சந்திக்கும் பொழுது இப்படி நாம் சொன்னோம் என்று சொன்னால், அல்லாஹ் பாஸ, கவலைப்படாதே, தவூரு இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் அது சரியாகிடும், நீ கவலைப்படாது நீ சொல்லும் பொழுது அவனுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். ஏன்னா மன உளைச்சலோடு இருப்பான் அவன். என்னடா இந்த நோய் நமக்கு வந்துருச்சே, என்னடா இந்த நோய் எப்ப சரியாகும் தெரியலே, அப்படி என்று ஒரு மன உளைச்சல் இருப்பான். இதை சரி பண்றதுக்காக நம்மிடத்துல பொருளாதாரம் இல்லையே என்று அந்த மன உளைச்சலும் இருப்பான் அவன். அப்போ அவர்களை போய் சந்தித்து பக்கத்தில் உட்கார வைத்து தடவி கொடுத்து, கவலைப்படாது, அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லாஹ் சரியாகும் சொல்லும் பொழுது அவனுடைய உள்ளத்திற்கு ஒரு சமாதானம் கிடைக்கும், ஒரு ஆறுதல் கிடைக்கும். ஓ, அல்லாஹ் நம்மளை காப்பாற்றுவான், இவர் சொல்லுகிறார், நிச்சயமாக அல்லாஹ் நம்மளை காப்பாற்றுவான் என்ற அந்த சிந்தனை அவருக்கு வரும். அந்த சிந்தனை வந்தால் அவர் தவறான வழிக்கு போக மாட்டார், சிறுக்கான வழிக்கு போக மாட்டார். சிறுக்கான வழியில கயிறை கட்டி மந்திரித்து கயிறை கட்டி கொள்ள மாட்டார், வேற எங்கேயும் அவர் செல்ல மாட்டார். அல்லாஹ் நிச்சயமாக நம்மளை காப்பாற்றுவான் என்ற அந்த சிந்தனை அந்த நோயாளிக்கு வரும் என்ற அடிப்படையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயாளியை சந்திக்கும் பொழுதும் கூட இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் இந்த நோய் சரியாகிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள் என்றால், அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இன்ஷா அல்லாஹ் என்ற இந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா இடத்திலும் நாம சொல்ல வேண்டும். இன்ஷா அல்லாஹ் என்று அந்த வார்த்தையை சொல்லாத எந்த செயல்பாடுகளும் அதிலே பரக்கத்து இருக்காது, அல்லாஹ்வுடைய உதவியும் இருக்காது. எதுவா இருந்தாலும் சரி இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு நாம ஆரம்பித்தால்தான், இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லி அது ஏதாவது செய்யும் பொழுதுதான் அதுல அல்லாஹ் ஒரு அருள் வளத்தை ஏற்படுத்துவான், வழக்கத்தை ஏற்படுத்துவான், நேர்வழி நமக்கு காமிப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா திருமறையிலே ஒரு சம்பவத்தை சொல்லி தருகின்றான். இன்ஷா அல்லாஹ் என்று கூறாமல் நடக்க போவதை அவர்கள் என்ன என்று தெரியாமல் ஒரு சமுதாயம், அதாவது ஒரு மக்கள் தோட்டக்காரர்கள் எப்படி ஆக்கினார்
எப்படி ஆனார்களோ அந்த மாதிரி ஆக்கி விடுவார்கள் என்று சொல்லி ஒரு சம்பவத்தை அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காமிக்கின்றார். அதாவது ஒரு தோட்டத்துக்காரர்கள் 68வது அத்தியாயத்தில் 17வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா அந்த சம்பவத்தை சொல்லி காமிக்கின்றார். தோட்டம் விவசாயி செய்கிறார்கள், எல்லா காய் கனிகள் பூத்து குலுங்கி கொண்டிருக்கிறது, நல்ல மகசூல் அறுவடை செய்வதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது குடும்பத்தார்கள் சொல்கிறார்கள், நாளைக்கு நாம் நம்முடைய விளைநிலத்திற்கு சென்று தோட்டத்திற்கு சென்று நாம் எல்லாம் அறுவடை செய்து கொள்ள வேண்டும், எல்லோரும் சீக்கிரமாக விரைவாக காலையில எழுந்து விடுங்கள் என்று சொல்லி அவர்கள் எல்லோரும் உறங்கி விடுகிறார்கள். பிறகு காலையில் எழுகிறார்கள், எழுந்து குடும்பத்தார்கள் அனைவரையும் எழுப்புகிறார்கள். எழுப்பு, சீக்கிரம் எழுங்கள், சீக்கிரம் எழுங்கள், நம்முடைய தோட்டத்திற்கு செல்ல வேண்டும், இருட்டா இருக்கும் பொழுது நாம் செல்ல வேண்டும். ஏனென்றால் யாராவது ஒரு மிஸ்கீன் யாரும் வந்துவிடக் கூடாது, ஏழ்மையான மக்கள் யாரும் வந்துவிடக் கூடாது. அவர்கள் வந்துவிட்டால் நம்முடைய மகசூலில் இருந்து அது கொடுக்க வேண்டிய சூழல் வந்துடும். அதனால சீக்கிரமாக கிளம்புங்கள் என்று சொல்லி அவர்கள் செல்கிறார்கள். அப்படி சென்று பார்க்கும் பொழுது அவர்களுடைய தோட்டமா இது என்று சந்தேகம் படும் அளவிற்கு அல்லாஹ் அந்த தோட்டத்தை கரியாக்கி விட்டான். தோட்டமே அழிஞ்சிருச்சு. என்னடா அது தோட்டம், நம்ம தோட்டமா நம்ம இடமா என்னன்னே தெரியல அவங்களுக்கு. அப்படி அந்த குடும்பத்தார்கள் பேசிக் கொள்கிறார்கள். அதுல ஒரு நல்லவர் சொன்னாராம், நீங்க இரவிலே படுக்கும் பொழுது நாம காலையில தோட்டத்துக்கு போறோம், அறுவடை செய்ய போறோம் என்று சொல்லும் பொழுது இன்ஷா அல்லாஹ் என்று நீங்கள் சொன்னீர்களா, அல்லாஹ்வை நினைவோடு படுத்தீர்களா என்று நல்ல அதுல நல்லவர்கள் கேட்டாராம். அப்போ இவங்க சொன்னாங்களாம், அதெல்லாம் நாங்க சொல்லல, இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தை நாங்க சொல்லல அப்படின்னு சொன்னாங்களாம். அதனாலதான் அல்லாஹ் தஆலா இதை அழித்து விட்டான் என்று அல்லாஹ் தஆலாவே திருமறையிலே நமக்கு சொல்லித் தருகிறான் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா நேரங்களிலும் இன்ஷா அல்லாஹ் என்ற அந்த வார்த்தையினுடைய மகிமையை புரிந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் என்று சொல்கிறோம் என்றால் அது நாம் அதை செய்த ஆகணும். இன்ஷா அல்லாஹ் வருகிறேன் என்றால் வந்தே ஆகணும். இன்ஷா அல்லாஹ் தருகிறேன் என்று சொன்னால் தந்தே ஆகணும். இன்ஷா அல்லாஹ் உங்களை போன் பண்றேன்னு சொன்னால் போன் பண்ணியே ஆகணும். இல்லை என்று சொல்லவே கூடாது. அதாவது வர முடியாது அவ்வளவுதான். இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். எதுக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்லணும்? வரமாட்டேன்னு தெரிஞ்சிருச்சு, கொடுக்க மாட்டேன்னு தெரிஞ்சிருச்சு, எதுக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்லணும்? எப்படி அல்லாஹ் நாட மாட்டான். அதனால் நான் வரல, டைம் இல்லை அப்படி சொல்லிவிட வேண்டும் என்பதையும் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஏன் இந்த இன்ஷா அல்லாஹ்வை அல்லாஹ் தஆலா பயன்படுத்தி சொல்லி இருக்காங்க என்றால், எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் தன்னை படைத்த இறைவனை ஒவ்வொரு மனிதனும் நினைவு கூர்ந்தவனாகவே இந்த உலகத்தில் இருக்க வேண்டும். இந்த இன்ஷா அல்லாஹ் சொல்கின்ற இந்த வார்த்தை மூலமாக மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த திமிர், ஆணவம், அகங்காரம், பெருமை எல்லாமே இதிலிருந்து விலகி போகும். என்கிட்ட எல்லா திறமைகள் இருக்கு, என்கிட்ட எல்லா செல்வமும் இருக்கு, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் தான் எல்லாமே, அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால்தான் எல்லாமே நடக்குது, அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் எனக்கு செல்வம் கிடைத்தது, அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் நான் நல்லா படிச்சேன், இப்படி சொல்லும் பொழுது மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த பெருமை, அகங்காரம் எல்லாம் விட்டு விலகி போய் விடுகிறது. அதனாலதான் வாழ்க்கையில மனிதன் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நினைவோடு இருக்க வேண்டும். அவர்கள் இன்ஷா அல்லாஹ் மாத்திரம் அல்ல, எல்லா நேரங்களிலும் தன்னை படைத்து நினைவு கொண்டவராக அவன் இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு ஒருவருக்கு ஒரு குழந்தை பிறக்குது வைத்துக் கொள்ளுங்கள். குழந்தை பிறக்கும் பொழுது அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அது ஆண் குழந்தை பிறந்து விட்டது என்று சொன்னால் மிக மிக சந்தோஷம். எல்லாருக்கும் போன் பண்ணி சொல்லுவான், எனக்கு ஆண் குழந்தை பிறந்துருச்சு, வாப்பா எனக்கு ஆண் குழந்தை பிறந்துருச்சு, அம்மா எனக்கு ஆண் குழந்தை பிறந்து, மாமா மச்சான் எனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் போன் பண்ணி சொல்லுவான். ஆனால் இந்த குழந்தையை கொடுத்தானே இறைவன், அந்த இறைவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னியா நீ, அவனுக்கு தான் முதலாக நம்ம புகழணும். அவன் தானே கொடுத்தான் இந்த குழந்தையை. அந்த குழந்தையை கொடுத்த இறைவனைய புகழாமல் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் அழைத்து என் குழந்தை பிறந்திருக்கு என்று சொல்லுகிறாய் நீ,
அல்லாஹ்வுடைய நினைவு இல்லையா? அது அல்லாஹ் திருமறையில சொல்லி காமிக்கிறான் பாருங்க. நபி இப்ராஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபி இப்ராஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தள்ளாத வயதில வயசான காலகட்டத்திலே ஒரு குழந்தையை கொடுக்கின்றான். இஸ்மாயிலை குழந்தையாக அல்லாஹ் கொடுக்கின்றான். இப்படி குழந்தை பிறந்த உடனே நபி இப்ராஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை அல்லாஹ் திருமறையில சொல்லி காமிக்கும் பொழுது, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹபலி அலல் கிப்ரி. எடுத்த உடனே யாருக்குமே சொல்லல, எடுத்த உடனே குழந்தை பிறந்து பார்த்த உடனே அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹபலி அலல் கிப்ரி, வயசான காலகட்டத்திலே எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தானே அந்த இறைவனுக்கே எல்லாம் புகழும், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். அல்லாஹ் திருமறையில சொல்லி காமிக்கிறான் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா நேரங்களிலும் தன்னை படைத்த இறைவனை புகழக்கூடியவர்களாகவும் தன்னை படைத்த இறைவனை நினைவு கூர்ந்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக தான் இந்த இன்ஷா அல்லாஹ்வை அடிக்கடி சொல்ல வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். நம்முடைய பிள்ளைகளுக்கும் கூட இதைதான் சொல்லி நாம் வளர்க்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு திறமைகள் இருக்கலாம், பள்ளிக்கூடத்தை முதல் மாணவனாக வந்திருக்கலாம், விருது வாங்கி வீட்டுக்கு வருவான். அப்படி வரும் பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு முதலாக என்ன சொல்ல வேண்டும்? சொல்லிக் கொடுக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு மகனே, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லு மகனே என்று சொல்ல வைக்கணும். அப்படியா, பெரிய விருது கிடைச்சிருச்சா, பரிசு கிடைச்சிருச்சா, பரவாயில்ல என்று சொல்லி மக்களுக்கு மாத்திரம் சொல்லக்கூடாது. அல்லாஹ்வை புகழணும், சொல்ல வைக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வைத்து இறைவனுடைய நினைவோடு வாழ வேண்டும் என்ற அடிப்படையிலே நம்முடைய பிள்ளைகளையும் வளர்க்க வேண்டும் என்பதை தான் இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகின்றான். ஆக அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் என்ற அந்த வார்த்தையை நாம் செய்ய முடிந்தால்தான் அதை சொல்ல வேண்டும் தவிர செய்யாததுக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்லவே கூடாது. அப்படி நாம் சொல்லுகிறோம் என்றால் அந்த இன்ஷா அல்லாஹ்வை நம்ம கேவலப்படுத்துகிறோம் என்று பொருளாகிவிடும். எனவே எல்லா நேரங்களிலும் எல்லா சூழலிலும் நம்மை படைத்த இறைவனை நினைவு கூர்ந்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து நாம் மரணித்தோம் என்றால் நிச்சயமாக மறுமை நாளில் வெற்றி அடையலாம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா வழங்குவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ